அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று சட்டப்பேரவையில் 3 மிக முக்கியமான அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் இன்று வெளியிட்டிருக்கிறார். முதல் அறிவிப்பாக 3 சிலிண்டர்கள் இலவசமாக பொங்கல் அன்று முதல் வழங்கப்படும் என்றும் அதற்கான தொகை வங்கியில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். இரண்டாவதாக அனைத்து மகளிரும் பேருந்தில் செல்வதற்கான அந்த இலவச பேருந்து பயண திட்டத்திலும் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மூன்றாவதாக பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். இந்த 3 அறிவிப்புகளிலுமே பரந்தூர் விமான நிலையம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கிறது. இந்த புதிய அறிவிப்புகள் இன்று அறிவிக்கப்பட்டது, இது ஒரு மாற்றத்திற்கான அறிவிப்புகளா அல்லது ஏமாற்றமா என்ற ஒரு கேள்வியும் சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. இதே போல இந்த சிலிண்டர்களும் 6 சிலிண்டர் என்று அறிவித்து அன்னபூர்ணி 6 சிலிண்டர் என்று அறிவித்து விட்டு அது 3 சிலிண்டர்களாக அறிவிக்கப்பட்டதும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது முதலில் நம்முடைய இந்த விவாத அரங்கில் நம்முடைய இந்த மாற்றமா ஏமாற்றமா என்பது குறித்து விவாதிப்பதற்காக திமுக செய்தி தொடர்பாளர் துரை தமிழ்ச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல் அரசியல் விமர்சகர் பிரான்சிஸ் பாஸ்டன் இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த விவாத அரங்கிற்குள் நாம் செல்லலாம். முதலில் திமுக செய்தி தொடர்பாளர் துரை தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். சார், இன்று அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 3 அறிவிப்புகளுமே தேர்தலில் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள், அதை நிறைவேற்றும் வகையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக தரப்பில் இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது பேரவையில் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதன் பின்னர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த டிஆர் பாலு உள்ளிட்டோரும் இது தொடர்பாக மிக கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். டிஆர்பி பாலு அவர்களும் விமர்சித்திருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களை தவிர்த்து இந்த அறிவிப்புகள் அவர் தேர்தல் வாக்குறுதிகள் தானே. டிஆர்பி ராஜா, அதாவது இந்த அரசாங்கம் அமைஞ்சதுல இருந்தே எப்படி இருக்குன்னா, அறிவிப்பு எல்லாமே வெற்று அறிவிப்பாதான் இருக்கு. செஞ்சுட்டு இருக்கிறது ஒண்ணு, தேர்தல் அறிக்கையில அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒண்ணு, ஆனா செஞ்சுட்டதா மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றதுல ஒண்ணு. இந்த 3 தளத்திலயுமே தாவேகா சிறப்பா செயல்பட்டு, எப்படின்னா 3மே வேற வேற தளம், எதுவுமே ஒண்ணுல ஒண்ணு இணைப்பே இருக்காது. நீங்க ஒண்ணு சொன்னது இந்த இடத்துல அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க பால் விலையில 44 ரூபாய் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில, ஆனா கொடுத்தது 41 ரூபாய். 100 நாள் சாதனையில பார்த்தா பால் விலை நாங்க கொள்முதல் விலையை ஏற்றிட்டோம்னு சாதனை விளக்க குறிப்பேட்டுல சொல்றாங்க. இந்த கான்ட்ராடிக்ஷன் எங்களுக்கு புரியல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இல்ல செய்யாதீங்க. செஞ்சுட்டுதான் மக்களை ஏமாத்துறீங்க. ஒரு முறையும் மக்களை நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம்னு, அது செய்வோம் இது செய்வோம்னு சொல்லிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு எதையுமே உருப்படியா செய்யாம, முழுமையா செய்யாம, அறகுறையா செஞ்சுட்டு அதுல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு எப்படி உங்களால அதுல கிளைம் பண்ண முடியுதுன்றது எங்களுக்கு தெரியல. அதாவது 200 யூனிட் மின்சாரம் தமிழ்நாடே கொந்தளிக்குது, மின்சாரத்தோட விலை அதிகமாயிருக்கு அப்படின்னு. டான்ஜெட் கோல 3.7 லட்சம் பேர் வாடிக்கையாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. டான்ஜெட் கோல் எதற்கு இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, எதை காட்டுதுன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. சொல்றது எதுவுமே திருப்பி செய்யறது கிடையாது. ஆனால் அது செய்து முடித்து விட்டதாக மக்களிடம் ஒரு பிம்பத்தை, வெற்று பிம்பத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார். தேர்தல் அறிக்கையில கொடுத்தது என்ன? தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பயணம். ஆனால் கொடுத்தது என்னன்னா புறநகர் பேருந்து, மலையில் பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளுக்கு இலவசம். இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லுவோம், அண்ணன் வந்தாருன்னா மதுரை கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரலையும் பெண்களுக்கு இலவச பேருந்து சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அதுக்கான ஒரு துரும்பியாவது அள்ளி போட்டிருக்காங்களா? இல்ல. இருக்கிறதுல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னது உங்க தேர்தல் அறிக்கை அது கிடையாது. உங்க தேர்தல் அறிக்கையில என்னன்னா, கன்னியாகுமரியில இருந்து அன்னை சென்னை வரலும் இலவச பேருந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, புறநகர் பேருந்து, அடுத்த கட்ட பேருந்து, அனைத்து பேருந்துகளும் பயணம் செய்யலாம் சிட்டிக்குள்ள, அந்தந்த லிமிட்குள்ள, மண்டலம் விட்டு மண்டலம் அல்ல, அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட இருக்க பேருந்துகளுக்குள்ள பயணம் செய்யலாம். சரியா? அன்னபூர்ணி 6ன்னு ஒரு திட்டம் கொடுத்தாங்க. என்னன்னா 6 சிலிண்டர் இலவசம். இலவசத்துக்கும் மானியத்துக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியல. மானியம் வேறு, இலவசம் வேறு. அது அன்னை கண்டிப்பா அதுக்கு விளக்கம் சொல்லுவார், நான் நம்புறேன். அதாவது திட்டம் என்னன்னா 6 இலவச சிலிண்டர், 6 இலவச உருளை.
அது சரியா? கொடுத்தது திட்டம் என்ன தெரியுங்களா? 3 சிலிண்டர் கொடுத்துட்டு நீங்க பே பண்ணணும். பே பண்ண பிறகு உங்களுக்கு மானிய தொகை வரும். இது ஏற்கனவே எங்க மோடிஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. அது எப்படி அவர் பண்ணுவாருன்னு தெரியாது. அவங்க கொடுத்துட்டு அது பொறுமையா நாங்க கிளைம் பண்ணிக்கணும், மானியம் வாங்கிக்கணும் அப்படின்னா ஒரு பாமரன் தன்னோட அக்கௌண்ட்ல வந்து தன்னோட வங்கி கணக்குல வந்து பணம் விழுந்துருச்சா இல்லையா அவன் பார்த்துட்டே இருக்கு. அவனதான் வேலை. அவனுக்கு சிலிண்டர் வாங்கணும், காசு கொடுத்து அந்த காசு கொடுத்து வாங்கின சிலிண்டர் வந்து 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் மானியமா வந்து என் அக்கௌண்ட்ல வரும். அந்த 15 நாள் 20 நாளுக்கு உண்டான அந்த சார்ஜஸ் யார் கொடுப்பா? யாருக்கு இலவசமா எதுவும் செய்ய போறது இல்ல. தேர்தல் அறிக்கை என்னன்னா 6 அன்னபூர்ணி சூப்பர் 6 6 இலவச சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ 3 காசு கொடுத்து வாங்கிக்க, 3 வந்து நான் வந்து நீ வங்கி கணக்குல நான் செலுத்துறேன், பின்னாடி செலுத்துறேன். இந்த கதெல்லாம் வந்து ஏற்கனவே மோடிஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. நாங்க அவர்கிட்டயே பாத்துட்டோம். நாங்க அவரே இதுல எப்படி எல்லாம் இதுல விளையாண்டாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஒண்ணு செய்யறேன்னு சொல்லணும், இல்ல செய்யாதீங்கன்னு சொல்லணும். நீங்க எதுக்கு இந்த பக்கம் ஒரு காலு அந்த பக்கம் ஒரு காலு? பரந்தூர் விமான நிலையம் என்ன ஆயிடுச்சுன்னா தேர்தல் அறிவிக்கல. இப்ப கூட ரீசெண்டா அசம்பிளில சட்டசபையில சொல்றாரு அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாம் நாங்க அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம். ஏனென்றால் நீங்க வந்து அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது. நாங்க 67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இழுத்துட்டோம். அந்த 67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இழுக்கும் பொழுது சூப்பர் ஃபார்ச்சூன் 650 கம்பெனிஸ் எல்லாம் வந்து உள்ள வரும்பொழுது அவங்க பரந்தூர் ஒரு பெரிய டிமாண்டா வைக்கிறாங்க. அந்த பரந்தூரை நாங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போறோம். இப்படி எல்லாம் சொன்ன பிறகு இன்னைக்கு 110 விதியின் கீழ் நாங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்றோம். ஏற்கனவே பணம் எல்லாம் நில உரிமையாளர்கள் பணம் செட்டில்மெண்ட் எல்லாம் ஆன பிறகு இது வந்து உங்களோட அரசியல் காழ்ப்புணர்ச்சியான காட்டுது. சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் முக்கியம், அது தேவை, அது கமர்ஷியலாகவும் டிராவலாகவும் தேவைப்படுது அப்படின்றது சொல்றாங்க. இல்லைன்னா நீங்க ஒரு இடத்த சுட்டி காட்டுங்க, இடத்த சுட்டி காட்டுட்டு அந்த பயணத்தை ரத்து பண்ணுங்க. எதுவுமே இல்லாம எல்லாத்துக்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் காரணமா இருக்கும். எந்த திட்டமும் மக்களுக்கான திட்டமே கிடையாது. அந்த மக்களுக்கான திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற பிரச்சனை, அதை சேர்த்துட்டுதான் பொதுவெளியில சோசியல் மீடியாவில நீங்க கட்டமைக்கிற பிம்பம்.